தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையோடு ஓய்வடைந்திருக்கிறது. இன்று சைலன்ஸ் பீரியட் என்று சொல்லுவார்கள், அமைதி நேரம். நாளை காலை முதல் நாளை மாலை வரை வாக்குப்பதிவு நடக்கும். தமிழகத்திலே சட்டப்பேரவைத் தேர்தலில் கடுமையான மும்முனை போட்டி முறை நடப்பது எல்லோருக்கும் தெரிந்துதான். ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள், இன்னொருபுறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள், மூன்றாவது அணியாக தமிழக வெற்றிக் கழகம் விஜய் உடைய கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த தேர்தலில் உருவாகக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த அதே நேரத்திலே தேர்தலிலே மக்களுக்கு வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது மிக மிக பெரிய அளவில் நடந்து வருவதாக செய்திகள் வருகின்றன. குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள், கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்கள், சேலம் மாவட்டம், ஒரு சில தென் மாவட்டங்கள் ஆகிய இடங்களிலே பெரிய அளவிலே வாக்குக்கு பணம் கொடுக்கும் வேலை நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. உண்மையிலே பார்த்தால் மாநில அளவிலே ஒரு வாக்குக்கு 1000 ரூபாய் வரை 3000 ரூபாய் வரை பல இடங்களிலே கொடுப்பதாக கணக்கு சொல்லப்படுகிறது. உத்தேசமாக இதை மாநிலம் முழுவதும் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்று பார்த்தால் 3000 கோடி ரூபாயிலிருந்து 9000 கோடி ரூபாய் வரை இந்த வாக்குக்கு பணம் என்ற கலாச்சாரத்தின் மூலமாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து மக்களுக்கு அளிக்கிறார்கள். இவ்வளவு பணத்தை பெற்றுக்கொண்டு விட்டு மக்கள் தங்களுடைய மனசாட்சிப்படி வாக்கு அளிக்கிறார்களா, இல்லை அதிக பணம் கொடுப்பவர்களுக்கு வாக்களிக்கிறார்களா என்பதெல்லாம் மர்மமாகத்தான் இருக்கும். தேர்தல் முடிவுகளிலே இது தெரியும். ஒன்று, இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டு அவர்கள் அந்த கட்சியின் சார்பாக பணம் கொடுத்தால் மீண்டும் மக்கள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் மறந்து திமுகவுக்கு வாக்களிப்பார்களா, இல்லை அதிகமாக யார் கொடுக்கிறார்களோ அந்த தொகுதியில் அவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்பதெல்லாம் புரியாத கதையாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு மாதிரி மேம்போக்காக நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு பலராலும் சொல்லப்படுகிறது. இப்படி மாநிலம் முழுவதும் தேர்தலுக்கு ஓட்டுக்கான காசு வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மாநில அளவிலே மொத்தமே பார்த்தால் தேர்தல் ஆணையம் ஒரு 350 கோடி ரூபாய் தொகை மட்டும்தான் பறிமுதல் செய்ததாக செய்திகள் வருகின்றன. ஆனால் 3000 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்படுகிறது. அதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லையா அல்லது நடவடிக்கை எடுக்க இயலாமையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடும் கோவை சட்டமன்ற தொகுதியிலே பெரிய அளவிலே வாக்குக்கு பணம் மட்டுமில்லாமல் பொருட்களும் கொடுக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். அந்த தொகுதியிலே 8000 ரூபாய்க்கான உதவி கூப்பன் எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருப்பது, இந்த கூப்பன் தேர்தலுக்கு பிறகு செல்லுபடி ஆகும் என்று சொல்லப்படுவதாக தெரிகிறது. வாக்குக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் தமிழகத்தில் தான் அதிகமாக இந்தியாவிலே இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்துதான். இந்த கலாச்சாரம் முடிவடையும் வாய்ப்பே இல்லை. மக்கள் கையில் தான் அவை இருக்கிறது என்று சொன்னாலும் இறுதியிலே மக்களும் இதற்கு ஒரு பொறுப்பான காரணமாகிவிட்டார்கள் என்பதுதான் ஒரு சோகமான விஷயம். பார்க்க வேண்டும், மே 4 அன்று யார் வெற்றி பெறுகிறார்கள். திமுக மீண்டும் வெற்றி பெறுமா அல்லது அதிமுக ஆட்சிக்கு வரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.